சார் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கான அலாட்மெண்ட்டை எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது. ஏதோ ரவுண்டு 1ன்றாங்க, ரவுண்டு 2ன்றாங்க, ரவுண்டு 3ன்றாங்க, ரவுண்டு 4ன்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செய்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில், அதுவும் தமிழ்நாடுக்கு எஸ்பெஷலி கவர்மெண்ட் கோட்டாக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பேரண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு டீடைல்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் பற்றி 4 ரவுண்டை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ச்சிஆர் அகாடமி சார்பாக சென்னையிலேருந்து பேசியிருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் யாரா பார்க்க வந்திருப்பீங்க, தயவு செய்து என்ன பண்ணிடணும், நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஐபியும் தட்டி விட்டுட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு எப்போ ஆர்ஜிஆர் அகாடமிக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படின்றத சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம நிறைய கண்டென்ட் டெய்லி பேசிஸ்ல உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டீம் எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாங்க, நிறைய லைக் பண்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஓகே, வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங். தேர் ஆர் 4 ரவுண்ட்ஸ் அப்படின்றாங்க. 4 ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படின்ற மாதிரி 4 ரவுண்டு நடக்குது. இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவுன்சிலிங் த கேண்டிடேட் மஸ்ட் பே செக்யூரிட்டி டெபாசிட். ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரப்ப கவுன்சிலிங் இப்போ ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்துடும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அண்ட் எஸ்சிசி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டப்ப ஃப்ரீ, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்ப ஃப்ரீ. ஆனால் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப 500 வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், பே பண்ணணும். எதுக்கு? கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, கவர்மெண்ட் கோட்டாக்கு. இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees பே பண்ணணும். அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன்ல செக்யூரிட்டி டெபாசிட். நான் வந்து கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் இல்லை. நான் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல நான் வந்து என்ன பண்ண போறேன், சீட் எடுக்க போறேன் அப்படின்னா 30,000 நீங்க என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ணணும். ரைட். கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா A1 அண்ட் C அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரியில என்ன வருது, ஃபார் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் என்ன வருது அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். கேட்டகரி B அண்ட் D, A1 அண்ட் C வந்து பாத்தீங்கன்னா எது வருது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஃபார் மெடிக்கல் டென்டல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல். ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ்க்கு 30,000 rupees. ஏற்கனவே நான் சொன்னேன் 30,000. SC, SC, ST, கன்வெர்டட் கிறிஸ்டின் ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் செக்யூரிட்டி டெபாசிட் இஃப் ஆனுவல் இன்கம் இஸ் லெஸ் than 2.5 lakhs. The counseling schedule will be available in the இப்போ MCC வந்து அனௌன்ஸ் பண்ணதுமே இமிடியேட்டா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கவுன்சிலிங் ஆன ஷெட்யூல் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ரிஜிஸ்டர் சாய்ஸ் லாக் the seat for each round of counseling within the stipulated date. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு என்னென்னலாம் வைக்க போறோம் அப்படின்றத சாய்ஸ் வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது அப்புறமா சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாய்ஸ் வந்து லாக் பண்ணுவோம். ரைட்டா? தென் வந்து ஒன் ஆஃப் த கேண்டிடேட் லாக்ஸ் இஸ் டூரிங் தி ஆன்லைன் கவுன்சிலிங் இட் cannot be changed. நீங்க சாய்ஸை வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு உடனே வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்க ப்ரிஃபரன்ஸை, அதுக்கப்புறமா நம்ம திருப்பி ஓப்பன் பண்ண முடியாது. அதனால தயவு செய்து வெயிட் பண்ணுங்க லாஸ்ட் டைம் வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு மாறும். நம்ம சொல்றாங்களே நம்ம குரங்கு புத்தி அப்படின்ற மாதிரி டக்குன்னு மாத்துவோம். இது வைக்கலாமா அது வைக்கலாமா, திடீர்னு ஒண்ணு வச்சிருவோம். இல்ல ஃப்ரெண்ட் ஒன்று சொல்லுவோம், ஏன்டா அதை வச்சு அப்படின்னு. பக்கத்துல ஒரு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பாப்பீங்க, இதுதான் ஆர்டர் அப்படின்னா திடீர்னு மாத்தணும்னா மாத்த முடியாம போயிடும். அதனால கரெக்டா பார்த்துட்டு பண்ணிக்கிங்க. ரைட்டா? தென் அட்மிஷன் டு MBBS BDS course shall be made online counseling on the basis of rank by applying the rules of reservation based on the preference of choices given by the candidate. நம்மளுக்கு எப்படி வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கேட்டகரி இருக்கும். பிசிக்கு இவ்வளவு சீட்ஸ் 26%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு 1%, எஸ்சிஏக்கு 3%, தென் வந்து 3.5% வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம்முக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்பிசிக்கு வந்து 20%, ரைட்டா? பிசிக்கு வந்து 26.5% அப்படின்ற மாதிரி அலாட்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 31% ஆஃப் த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி மெரிட் சீட் அப்படின்றாங்க. யாரு வேணாலும் அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்.
Right. Candidate are advised not to share login ID, password and OTP with others. ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்தது எனக்கு, சார் இது மாதிரி பிடபிள்யூடியில் வந்து கால் பண்ணாங்க சார், வாரியத்துலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், எங்களுக்கு உங்களுடைய லாகின் ஐடி கிரெடென்ஷியல்லாம் வேணும், நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு. அது தெரியல யார் கொடுத்தா யார் கேட்டா அப்படின்ட்டு திடீர்னு அது வேற வந்துச்சு. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் உஷாரா. ரைட். அதுக்கப்புறமா மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் இண்டிவிஜுவல் ரிக்வஸ்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் வில் நாட் பி பெர்மிட்டட். நான் எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு, வேற காலேஜுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதெல்லாம் கிடையாது. ரைட்டா? நிறைய பேர் வந்து சொல்றாங்க இல்லையே இந்த காலேஜ் எடுத்தா அந்த காலேஜ் போகலாம், அதெல்லாம் கிடையாது. ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட் கேன் டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பை பேயிங் த டியூஷன் ஃபீஸ். அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டோம், சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம், ப்ராசஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ரொவிஷனல் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் இது போடுவாங்க லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? டியூஷன் ஃபீஸை பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி கேண்டிடேட்க்கு வந்து லெஸ் தென் 2.5 lakhs கீழே இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்ட் ஃபீ வந்து கிடையாது. எக்ஸம்டட் ஃப்ரம் அப்ரண்ட் ஃபீ. அவங்க வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீயா எடுத்துட்டு போயிட்டு காலேஜில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃபீஸ் வந்து ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் கிரெடிட் ஆனதுன்னா எடுத்து அப்புறமா காலேஜஸ்க்கு நீங்க கொடுத்துக்கலாம். ரைட்டா? முன்னாடியே கேட்டாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து நீங்க வந்து செலக்ஷன் கமிட்டிக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தைரியமா. அதை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஜாயிண்ட் கேண்டிடேட் அப் டு round 3 of all India quota or state quota shall not be eligible to participate in the further round for all India or state quota as per information bulletin DGHS. ரைட்டா? ஜாயிண்ட் கேண்டிடேட் அப் டு round 3 வரைக்கும் ஜாயிண்ட் கேண்டிடேட் வந்து ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா ஆர் ஸ்டேட் கோட்டா ஷால் நாட் பி எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட். ஃபர்தர் ரவுண்ட்னா 3வது ரவுண்டுக்கு மேல வேற எந்த இதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சப்போஸ் 4வது ரவுண்டு ஸ்டே வேகன்சி இருக்கலாம், தென் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஸ்டே வேகன்சி வரலாம். போன வாட்டி அடிஷனல் ஸ்டே வேகன்சி, ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து 3வது ரவுண்டுக்கு மேல யாருமே சீட் அலாட் ஆனவங்க ஜாயின் பண்ண முடியாது. ரைட்டா? round 1 ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்றப்ப பார்த்தோன்னா the candidate should pay a non transferable amount. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 500 ரூபாய் பே பண்ணணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 30,000 வந்து பே பண்ணணும் கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும். A candidate who has not registered in the round 1 of online counseling will be permitted to attend round 2 of counseling. சப்போஸ் நான் வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டேன் சார், ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அலௌடு. ஆனா என்ன இருக்கணும், உங்களுக்கு லிஸ்ட் நம்மளுடைய இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ரேங்க் லிஸ்ட்ல நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட்ல நம்ம நேம் இருக்கும். அந்த நேம் இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். A candidate who has taken seat and not joined, resigned the course within the stipulated time will be eligible to attend the subsequent round. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சீட் எடுக்கிறாரு, அவர் ஜாயின் பண்ணல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசைன் பண்றாரு, அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, செகண்ட் ரவுண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீ அலாட்மெண்ட் இஸ் பெர்மிட்டட் டூரிங் த செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட். சப்போஸ் நான் ஒரு சீட் எடுத்துட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஸ்டான்லி போறேன், அலாட்மெண்ட் போகலாம் ரீ அலாட்மெண்ட். நான் என்ன பண்றேன், ஸ்டான்லியில போய் செகண்ட் ஜாயின் பண்ணிட்டு தேர்ட்ல வந்து ரீ அலாட்மெண்ட் போலாமா, தேர்ட் ரவுண்ட்ல ரீ அலாட்மெண்ட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்புறமா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, சார் இப்படி இருந்தாவா அப்படியா, அப்படி இருந்தா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இந்த வீடியோவை தயவு செய்து நீங்க அழகா காது கொடுத்து ஒரு 10 to 15 நிமிஷம் தயவு செய்து நீங்க பார்க்கணும். மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பம், டெய்லி கால் பண்றாங்க, கால் பண்ணவே தேவையில்லை, அழகா உட்கார்ந்தமா இந்த வீடியோ பார்த்தோமா முடிஞ்சு போச்சு. ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, if a candidate failed to join the college within the stipulated time in the round 1 of counseling, candidate will be permitted to participate in the round 2 of counseling, online counseling. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் வந்து சீட்டு எடுத்தேன்ப்பா, ஆனா நான் ஜாயின் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, கவலைப்பட தேவையில்ல, செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். தி ரிமைனிங் unavailed seat of person with benchmark disability quota will be added to the general category in round 1 of counseling. PWD candidate பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே 250க்கு மேல சீட்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 50+ சீட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபில் அப் ஆயிருக்கு. மீதி கிட்டத்தட்ட 200 சீட்ஸ் வருஷம் வந்து ஆட் ஆகுது. அந்த மாதிரி PWDக்கு வந்து அவர் 5% சீட் வந்து வச்சிருக்காங்களே, அதெல்லாம் சப்போஸ் ஃபில் ஆகலன்னா எந்தெந்த கேட்டகரியில இருந்து அதெல்லாம் எடுத்தாங்களோ அந்த கேட்டகரியில இதை ஆட் பண்ணிடுவாங்க PWD சீட். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். தென் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் round 2 of online counseling எப்படி நடக்கும் அப்படின்னா, candidate who are registered for round 1 and did not get any seat allotted are not required to register again. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட்டே கிடைக்கல, செகண்ட் ரவுண்டுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமானா ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, ஆனா கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில் பண்ணும். ஆல்சோ candidate who have not reported in round 1, சப்போஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிச்சு, ஆனா நான் வந்து
போய் ஜாயின் பண்ணல ரவுண்ட் 1 நீட் நாட் ரிஜிஸ்டர் அகைன், அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேண்டிடேட் ஹூ ஹேவ் join the seat and wish to opt for upgradation need not register again. நான் ஜாயின் பண்ணிட்டப்ப எனக்கு அப்கிரேட் வேணும், அப்ப அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? 3 பேர் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லைன்றாங்க. யார் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல? ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல சீட்டு கிடைச்சி ரிப்போர்ட் ஆகாதவங்க, ஃபர்ஸ்ட்ல சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேட் பண்றவங்களுக்குலாம் திருப்பியும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. Fresh registration is permitted in this round for those candidates who have not registered in round 1 with the full payment of fees. செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, ஆனா எனக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ல என் நேம் இருக்கு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து என்ன பண்ணலாம் சொல்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் சொல்றாங்க. கேண்டிடேட் who wish to retain their seat who don't want to change in the college need not participate in this round. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்தப்ப எனக்கு எம்எம்சி கிடைச்சிச்சு, வேற எங்கேயும் போலான்னு ஐடியா இல்ல, எனக்கு ஸ்டான்லி கிடைச்சா, எனக்கு ஸ்டான்லி தான் வேணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க செகண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. கேண்டிடேட் இஃப் upgraded in round 2, the candidate has to relinquish the seat from the round 1 and join round 2 allotted seat. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எனக்கு வந்து கேஎம்சி கிடைச்சிச்சு, நான் செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு காலேஜுக்கு நான் போடுறேன், அந்த காலேஜ் கிடைச்சிருச்சு, எனக்கு திருப்பியும் கேஎம்சி தான் வேணும்னா கிடைக்காது. செகண்ட் ரவுண்ட்ல என்ன அலாட் ஆச்சோ அந்த காலேஜ் தான் நீங்க போய் சேரணும். ஹாய், என் பேர் தருண், நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். நான் எங்க ஆர்ஜிஆர்ல எஸ்ஆர்பி பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த எஸ்ஆர்பி பேட்ச்ல ஜாயின் பண்ணது காரணமே வந்து எங்க 20 மெம்பர்ஸ் தான் ஒரு பேட்சுக்கு சேர்க்கறதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தராங்க. அதனால அது இல்லாமல் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கே வந்து 4 ஸ்டாஃப் இருக்காங்க. அதனால மொத்தம் 16 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கனால ஒவ்வொரு வாட்டி மென்டார்ஷிப் போடும்போது எத்தனை டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாஃபும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதனால நாங்கள் வந்து டவுட் கேட்கறதுக்காக அந்த அளவுக்கு எதுவும் யோசிக்க மாட்டோம், எதுவும் இருந்தாலும் ஃப்ரீயாக கேட்போம். அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போது பக்கத்தில் வந்து உட்காந்து சொல்லி தருவாங்க, அந்த விட சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் எங்கள் ஹாஸ்டலும் நல்லா தான் இருக்குது, ஃபுட்டும் நல்லா தான் இருக்குது. அதாவது ஸ்டடி டைம்னால காலைல 1 hour, ஈவினிங் ஒரு 2 hours வந்து ஸ்டடி டைமும் தராங்க. அதனால எங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. டெஸ்ட் வந்து ஒவ்வொரு வாரம் எடுத்த போர்ஷனும் வந்து அன்னைக்கு சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த போர்ஷனும் சண்டே வந்து 2 வாரம் எடுத்தாங்கன்னா அது சேர்த்து குமுலேட்டிவாக வைக்கிறனால எங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் அப்படின்றதும் தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் ஆர்ஜிஆர் அகாடமி. நான் கண்டிப்பாக டாக்டர் ஆயிடுவேன். Round 2 choice filling will follow the registration, and candidate who wish for upgradation, unallotted candidate and not joined candidate have to fill their choices. எனக்கு வந்து அப்கிரேட் வேணும்னாலும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எனக்கு சீட்டே கிடைக்கலனாலும் சாய்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா ஃபில் பண்ணணும். கேண்டிடேட் should be careful while choice filling and it is advisable to choose prepared colleges only. ரைட்டா? எனக்கு தேவையில்லாததெல்லாம் காலேஜஸ்லாம் போட்டு அப்புறம் கிடைச்சதுன்னா எனக்கு வேணாம்னு சொல்றதோட உனக்கு என்ன வேணும் அப்படின்றத லிஸ்ட்டை கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அந்த காலேஜஸ் மட்டும் நீங்க போடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. கேண்டிடேட் could edit their choices but once the candidate logs their choice during the ஆன்லைன் கவுன்சிலிங் இட் கேனாட் பி சேஞ்ச் லேட்டர். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தோம் இல்லையா, சாய்ஸ் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் வந்து பண்ண முடியாது. அதனால சப்போஸ் நான் லாக்கே பண்ணாம விட்டா சார் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும், அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. ரைட்டா? If the candidate is re-allotted in round 2, then the MBBS BDS seat allotted to candidate during round 1 of counseling will be allotted to other candidate in descending order, not in ascending order. புரியுதா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட் வந்து நான் வந்து கேஎம்சில எடுக்கிறேன், எனக்கு வந்து ஸ்டான்லில கிடைச்சிச்சு, நான் போயிட்டேன் அப்படின்னா அடுத்த கேண்டிடேட்டுக்கு அது என்ன டிசெண்டிங் ஆர்டர்ல என்ன ஆகுமா கிடைக்கும், அசெண்டிங் ஆர்டர்ல போகாது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. If the candidate has not joined, candidate can discontinue the course before the stipulated resignation date. These candidate will be eligible to attend the subsequent round of ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் தி அகாடமிக் இயர் 26-27. நான் செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட் கிடைச்சது, ஆனா நான் செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டுக்கு நான் போய் ஜாயின் பண்ணல. எனக்கு கொடுத்த டைமுக்கு இல்ல, நான் வந்து ஸ்டிபுலேட்டட் டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற கேண்டிடேட்டோ தேர்ட் ரவுண்ட்ல அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இஃப் a candidate has joined but discontinue the course after the stipulated time, ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டு விட்டுட்டாரு, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாருன்னா அவர் வந்து அடுத்த ரவுண்ட்ல போயிடலாம். ஆனா if the candidate has joined but discontinued the course after the stipulated date of resignation, சப்போஸ் நான் கொடுத்த டேட்ல டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கொடுத்த டேட்டை விட்டுட்டு அப்புறமா ரிசைன் பண்ணாருன்னா will be eligible to attend the round 3 of online counseling for the academic year, but they will have to forfeit the registration fee and security deposit paid by him or அப்படின்னு. ரைட்டா? புரியுதா? இதுல என்னவா, செகண்ட் ரவுண்ட்ல நான் சீட்டு எடுத்துட்டேன், ஆனா வந்து ரிசைன் பண்ணல அவங்க கொடுத்த டேட்டுக்கு, ஆனா அதுக்கப்புறம் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னா உங்களுடைய கட்டணும் இல்லையா நம்ம 30,000 ரூபாய், அது ஃபார் ஃபியூச்சர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா கேண்டிடேட் who are allotted seats in round 2 but who don't report or join the allotted institute can participate in further rounds without forfeiture.
கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு who are not allotted ஆகல ரவுண்டு 2ல பட் who don't report or join candidate who are allotted seat in ரவுண்டு 2. ரவுண்டு 2 எனக்கு அலாட் ஆச்சு, ஆனா நான் ஜாயின் பண்ணல அப்படின்றவங்க ஃபர்தர் ரவுண்ட்ல போய் பர்ஃபியூச்சர் இல்லாமையே எனக்கு அந்த பணம் போகாமையே நான் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் கெட்டிங் அப்கிரேடட் இன் ரவுண்ட் 2 shall not have any claim on round 1 சீட். இது அபியஸ்லி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஎம்சி கிடைச்சு கேஎம்சி போட்டுறேன், ஸ்டான்லி காமிச்சிட்டேன், இல்லப்பா எனக்கு திரும்பி எனக்கு வந்து கேஎம்சியே வேணும்னா அது நடக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் வேகன்சி எனி கேண்டிடேட் who has been allotted a seat in round 1 and opted for upgradation in round 2 that allotted seat of round 1 will be shown as virtual vacancy in round 2. நான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு காலேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் இன்னொரு காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் ஏற்கனவே இருந்த காலேஜே விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்ற லிஸ்ட்ல இதை வந்து காட்டுவாங்க, ரைட்டா? And all candidate can fill their choice for the said seat during the choice filling in round 2. ரைட்டா, புரியுதா? அந்த மாதிரி விர்ச்சுவல் வேகன்சி இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல போடுறீங்களோ அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து அதை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. However, such seats will be allotted in round 2. எப்போ அலாட் பண்ணுவாங்க? Only if the allotted candidate of round 1 vacates, upgrades in round 2, then that virtual வேகன்சி பிகம்ஸ் ஏ ரியல் வேகன்சி. சப்போஸ் எனக்கு ஒரு காலேஜ் நான் வச்சிருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ஆனா நான் அப்கிரேட் ஆப்ஷன் பண்ணாமே அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா அந்த சீட் வந்து திருப்பியும் இருக்காது. சப்போஸ் நான் அது அப்கிரேட் ஆகி நான் போயிட்டேன்னா அந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் அலாட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் ரவுண்டோட ரூல். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? தேர்ட் ரவுண்ட் பார்க்க போறோம். ரவுண்ட் 3 ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங். இது எப்படி இருக்கும், இதுல என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு, இதுல யாருக்கு வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க, யாருக்கு வந்து பணம் போயிடும் அப்படின்றதெல்லாம் டீடைலா நம்ம பார்த்துக்கலாம். When a candidate is scheduled to attend the round 3 online counseling, then the candidate has to pay the registration fee of ₹500 non-refundable via online bank payment portal. The candidate who have already paid, புதுசா நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல, செகண்ட் ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஆனா தேர்ட் ரவுண்ட்ல நான் வந்து ஏற்கனவே எனக்கு ரேங்க் லிஸ்ட்ல என் நம்பர் நேம் எல்லாம் இருக்கு, நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ₹500 பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டையும் பே பண்ணலாம். ஏற்கனவே பே பண்ணவங்க புதுசா பே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் ரவுண்ட் 3 யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள். நான் திருப்பி சொல்றேன், இந்த வீடியோ வந்து கம்பல்சரி யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எல்லா 4 ரவுண்டும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படின்னா சீட் எடுத்துக்கணும், இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதெல்லாம் வந்து நான் பார்க்க தேவையில்லை சார், எனக்கு என்ன சார் தலைவலி அப்படின்னா ஆர்ஜிஆரோட கவுன்சிலிங் சப்போர்ட் டீமை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அந்த தலைவலியெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா அதுக்காக ஃபீஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க, சும்மா பண்ண மாட்டாங்க. 10,000 + tax பே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தே வில் கைட் என்டையர் 4 ரவுண்ட்ஸ். இல்லை அதுக்கு அப்புறமா ஸ்டே ஸ்பெஷல் வேகன்சி எல்லாம் இருந்தா கூட அதுக்கெல்லாம் ரவுண்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இப்போ ரவுண்ட் 3க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? கேண்டிடேட் who registered for round 1 or round 2 and did not get any seat allotted are not required to register again. அப்படி ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல அலாட்டே ஆகல அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணணும்ல, பட் தே ஆர் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தி ரவுண்ட் 1 ஆல்ரெடி அப்ளைட் கேண்டிடேட் who are in the மெரிட் லிஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, புதுசா வந்து போயிட்டு நான் அப்ளிகேஷன் போட்டு 3வது ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம அப்ளிகேஷன் போட்டு நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட்ல நேம் இருக்கும் பாருங்க, அவங்க தேர்ட் ரவுண்டுக்கு இஸ் பர்மிட்டட் ஃபார் ரவுண்ட் 2 தோஸ் கேண்டிடேட் who have not registered in round 1 round 2 இல்லைன்னா கூட பரவாயில்ல, பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம், இங்க கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணலாம். Joint candidate up to round 3 of all India or state quota shall not be eligible to participate in the further round for all India quota or state quota from this academic year 2026 as per information bulletin DGSS. என்ன கொடுத்திருக்காங்க, joint candidate up to round 3 வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டால ஸ்டேட் கோட்டால ஜாயின் பண்ணவங்க not be eligible to participate in the further round. அடுத்த ரவுண்டுக்கு 3வது ரவுண்ட்ல வந்து சப்போஸ் சீட் கிடைச்சிருச்சு ஆல் இந்தியா கோட்டாலயோ இல்ல ஸ்டேட் கோட்டாலயோ அவங்க எல்லாம் வந்து not eligible to participate in further rounds அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. If upgraded from round 1 or round 2, the candidate must get relieved from round 1 or round 2 seat and join round 3 seat. எனக்கு ஃபர்ஸ்ட்ல ஒன்று கிடைச்சதுப்பா, அதுல இருந்து நான் வேற ஒண்ணுக்கு போனேன், 2ல கிடைச்சதுப்பா, இப்போ 3வதுல வேற கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ரிலீவ் ஆயிடணும், 3வது ரவுண்ட்ல கம்பல்சரியா ஜாயின் பண்ணும். Once the candidate join the round 3 seat, candidate cannot upgrade or resign from the seat.
மூணாவது ரவுண்ட்ல தமிழ்நாடு கவுன்சிலிங்ல யாருக்கெல்லாம் சீட் கிடைக்குதோ அவர் வந்து அப்கிரேடும் பண்ண முடியாது, ரிசைனும் பண்ண முடியாது. ரிசைன் எப்போ பண்ண முடியும்? செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் ரிசைன் பண்ண முடியும், டிஸ்கண்டினியூ பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. இஃப் எனி கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் த ரவுண்ட் 3 allotted சீட், மூணாவது ரவுண்ட்ல எனக்கு வந்து சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் ஜாயின் பண்ணலன்னா என்னப்பா ஆகும் அப்படின்னா, கேண்டிடேட் will have to forfeit the registration fee. registration fee நம்மளுக்கு போயிடும், செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீ நம்ம பே பண்ணி இருந்தோம்னா paid by her அதுவும் போயிடும். and they will also be not eligible to participate in the subsequent round. மூணாவது ரவுண்ட்ல எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் மூணாவது ரவுண்டு கிடைச்ச சீட்டை நான் வந்து ஜாயின் பண்ணாம விட்டுட்டேன்னா எனக்கு என்னெல்லாம் போகுது? ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போகுது, செக்யூரிட்டி டெபாசிட் போகுது, டியூஷன் ஃபீயும் எனக்கு போயிடுது. ஃபர்தர் ரவுண்ட்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றத தமிழ்நாடு கவுன்சிலிங்ல கிளியரா சொல்றாங்க. தென் ஸ்டே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், இது வந்து 4th ரவுண்டு. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட்ல வரப்ப இது 4th ரவுண்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஸ்டே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இதுல என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் பை தி செலெக்ஷன் கமிட்டி. இதுவும் வந்து ஸ்டே ரவுண்ட் யாரு கண்டக்ட் பண்றா? நம்ம செலெக்ஷன் கமிட்டி தான், as per the direction of the honorable Supreme Court in its order dated 12/12/2022 and also as per the guidelines of MC. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே வேகன்சி எங்க கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த காலேஜ்லயே கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தது. இதையும் வந்து பாத்தீங்கன்னா யார் கண்டக்ட் பண்ணணும்? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் தமிழ்நாடுக்கு எம்பிபிஎஸ் சீட்டுக்கும் பிடிஎஸ்க்கும் ஸ்டே வேகன்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் ஷுட் பே அண்ட் அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட். 4வது ரவுண்ட்ல ஸ்டே வேகன்சில கலந்துக்கிறவங்க அடிஷனல் டெபாசிட் பே பண்ணணும். எவ்வளவு பண்ணணும்? அமௌண்ட் டெபாசிட் 5 lakhs ஃபார் எம்பிபிஎஸ்க்கும் 2 lakhs ஃபார் பிடிஎஸ்க்கும் கட்டணும். அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம ஏற்கனவே 30,000 கட்டணும் இல்லையா? அந்த 30,000 தவிர 5 லட்சம் ரூபாய் எதுக்கு கட்டணும்? எம்பிபிஎஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா கட்டணும். 2 லட்சம் ரூபாய் எதுக்கு கட்டணும்? பிடிஎஸ் எடுக்கிற மாதிரினா செக்யூரிட்டி டெபாசிட், அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கட்டணும். ரைட்டா? ஃபர்தர் ரவுண்ட் ஆர் சப்ஸ்கிரைபர் ரவுண்ட் வை ஆன்லைன் பேங்க் பேமெண்ட் அதெல்லாம் ஏற்கனவே தெரியும், which is not refundable. இந்த 5 லட்சமோ 2 லட்சமோ ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இன் கேஸ் த கேண்டிடேட் ஆஃப்டர் அலாட்மெண்ட் டஸ் நாட் ஜாயின் த கோர்ஸ். சப்போஸ் இந்த அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ்ல வந்து அந்த கேண்டிடேட் ஜாயின் பண்ணலன்னா, this arrangement is done to avoid precious UG medical dental seat remaining vacant at the end of the multiple round of counseling. இதை திருப்பி தர மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா தேவையில்லாம ஒரு ஒர்த்தா இருக்கக்கூடிய சீட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு போறதை நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? தடை பண்ணிட்டீங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபர்தரா இந்த அமௌண்ட் திருப்பி தரப்பட மாட்டாது. நீங்க கவுன்சிலிங்ல கலந்து சீட்டு கிடைச்சி நீங்க ஜாயின் பண்ணலன்னா. கேண்டிடேட் who are not holding any seat in MBBS and BDS course will be eligible to participate in this counseling. இந்த ரவுண்ட்ல யார் சார் கலந்துக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரவுண்ட்ல என்னவா இருக்கணுமா? நாட் ஹோல்டிங் எனி சீட் இன் எம்பிபிஎஸ். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட நீங்களுக்கு கையில இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே அங்க ஜாயின் பண்ணிருக்கேன், எம்பிபிஎஸ் ஆல் இண்டியா கோட்டால இருக்கேன், நான் ஸ்டேட் கோட்டால சீட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்கலாம் நாட் எலிஜிபிள். அப்ப எலிஜிபிள் என்னன்னா, இது வரைக்கும் சீட்டே இல்லாம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரவுண்ட்ல சீட்டே எனக்கு வந்து எடுக்காம இருக்கிறவங்க தான் லாஸ்ட் ரவுண்ட்ல எலிஜிபிள். Candidate who have joined in all India and state quota seats for MBBS, BDS will not be eligible to participate in this counseling. BDS को சரி MBBS को previous roundல join பண்ணி இருந்தாலும் not eligible அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. Downloading of allotment order by the candidate after payment of tuition fee pay பண்ணிட்டு allotment order download பண்ணிட்டோம்னா is considered as joining the college. அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டாவே நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்றதான் அர்த்தம். சீட் அண்ட் தி கேண்டிடேட் ஆஸ்க் டு ரிப்போர்ட் த இன்ஸ்டிடியூஷன் வித்தின் த ரிப்போர்ட்டிங் டைம். ரைட்டா? டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே என்ன பண்ணணும்? நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க தான் அர்த்தம். கண்டிப்பா நீங்க அந்த டைம்குள்ள அங்க போய் ரிப்போர்ட் பண்ணும். ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் வில் பி கன்சிடர் as டிஸ்கண்டினியூவேஷன். சப்போஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட மாதிரி அர்த்தம். அண்ட் த கேண்டிடேட் should pay the discontinuation fee as per class 23. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ வந்து பே பண்ணணும் கிளாஸ் 23ல சொல்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. ரைட்டா? அதனால தேவையில்லாம சீட்டை எடுத்துட்டு பிளாக் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு அப்புறமா டவுன்லோடும் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கண்டினியூவேஷன் அப்படின்ற மாதிரி 4th ரவுண்ட்ல கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அந்த ஃபர் ஃபியூச்சர் ஆகுறது இல்லாம 10 லட்சம் ரூபாய் பெனால்ட்டியும் பே பண்ணும். allotted candidate during stay vacancy round if they fail to join or discontinue the course they will have to forfeit the security deposit
and tuition fee in addition to the payment of discontinuation fee. எத்தது போது நம்மளுக்கு registration fee, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபீ போயிடும், அப்புறம் டியூஷன் ஃபீ போயிடும். அதுக்கு இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கண்டினியூஷன் ஃபீ ஒரு 10 லட்சம் ரூபாய் பே பண்ணுவோம். They also will not be able to participate in Tamil Nadu UG medical counseling for subsequent 1 year academic year. புரிஞ்சுக்கங்க, 4வது ரவுண்ட்ல சீட் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்ல, செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு போறது மட்டும் இல்ல, டியூஷன் ஃபீஸ் போறது இல்லாம 1 இயர் என்ன பண்ணலாமா, நீங்க அடுத்த அகாடமிக் இயர்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்றத கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. புரியுதா? If it is found that a candidate it was involved in impersonation, suppression or misrepresentation of facts and production of falsified bogus certificate, his or provisional allotment order will be cancelled and legal proceeding, criminal action will be initiated. சில பேர் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தப்பா கொடுத்து அலாட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, சில பேர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃப்ராடா கொடுத்து வாங்கியிருப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து பாத்தீங்கன்னா தப்பா கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லீகல் ஆக்ஷன் will be initiated அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரிமினல் ஆக்ஷன் will be initiated கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் போக மாட்டோம்னு நினைக்கிறோம். நம்மளுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நம்ம பக்காவா கொடுத்துருப்போம். If during the NEET 2026 or at any stage of allotment, admission process of medical dental admission in Tamil Nadu 26-27 or in the admission process of medical dental course in Tamil Nadu 26-27 at the allotted college, the candidates has indulged in any case of impersonation, that is not matching the photograph, signature, document of the candidate, etc. இது ஏன் கொடுக்குறாங்கன்னா, இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. போட்டோ மாற்றி வைக்கிறது, சர்டிபிகேட்ஸை மாற்றி கொடுக்கறது, அந்த மாதிரி அலாட்மெண்ட் ஆயிட்டு அப்புறமா கண்டுபிடிச்சாங்கன்னா இங்க அதான் சொல்ல வராங்க. He shall be handed over the police by the dean principal, the director of medical education and research, as the case may be, and the cases shall be dealt as per the Indian Penal Code for further investigation. அதெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனா போனவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் போயிருக்கிறதுனால தான் இதெல்லாம் கொடுக்காங்க. Such a candidate will be debarred permanently from appearing medical dental admission in future in addition to the cancellation of her candidature in the medical in Tamil Nadu. ரைட்டா? புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா இனிமேல் நீங்க பண்ணவே முடியாத மாதிரி டிபார் பண்ணிடுவாங்க. ரைட்? The selection committee will not be responsible for approval, obtained annual renewals and other applicable statutory approval of various authorities including National Medical Commission, Dental Council, India, infrastructure under the rules and regulation of the self-financing private medical college, dental college, and candidate are advised to go through the respective college website and National Medical Commission, Dental Council of India website and satisfy themselves before giving their option for selection of such seats by the candidate. The selection committee shall neither be responsible nor shall entertain any case on the above grounds. இதெல்லாம் வந்து நம்ம பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சொல்றது வந்து கரெக்ட் தான், நான் சீட்டு வாங்கி தரேன், அந்த காலேஜ் வந்துடும், இந்த காலேஜ் வந்துடும், இந்த காலேஜில் நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால என்எம்சில அப்ரூவல் இருக்கா, என்எம்சில அது வருதா, லிஸ்ட் வந்து இந்த வருஷம் 2026-27 வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க வந்து பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. MBBS BDS seat in government self-financing medical dental colleges and state private university medical colleges are subject to routine renewal. சில எல்லாம் ரினியூவல் பண்ணிருக்க மாட்டா, கேன்சல் ஆயிடும். அப்புறமா லாஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில காலேஜஸ்க்குலாம் 50 சீட்ஸ் போயிடுச்சு, காலேஜுக்கு அட்மிஷனே வந்து நிறுத்தி வச்சுட்டதெல்லாம் இருக்கு. அண்ட் அப்ரூவல் ஆஃப் தி நேஷனல் மெடிக்கல் கமிஷன், டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. therefore allotment will be made to the colleges for which National Medical Commission, Dental Council of India, Government of India, Government of Tamil Nadu, the Tamil Nadu Dr. MGR Medical University permission is available on the date of counseling. அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம், அதெல்லாம் பார்த்துக்கிறது இவங்க தான் பார்த்து பண்ணணும். கவர்மெண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் இவங்க தான் கரெக்டா சீட் எல்லாம் கரெக்டா இருக்கா, ரினியூ எல்லாம் கரெக்டா இருக்கா, பக்காவா அதெல்லாம் வந்து சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்குறப்ப அந்த மாதிரி இருந்தாதான் இவங்க வந்து கொடுக்கணும். இவங்க எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நம்மள வந்து டென்ஷன் பண்ண கூடாது. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அலாட்மெண்ட் will also be made for the newly sanctioned colleges if any with the
கட் ஆஃப் டேட், ரைட்டா? அதனால நடுவில் திடீர்னு ஒரு காலேஜுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து எடுத்துன்னு வந்து உள்ள நுழைப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். தேவையில்லாம கன்ஃபியூஷன் பண்ணாம கரெக்டா பக்காவா கவுன்சிலிங் நடத்தி கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி colleges will be released in the website before counseling. Any addition of colleges seats will be displayed at the time of counseling. ஒவ்வொரு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியும் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோலாம் சீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது கொடுத்துருவாங்க. சப்போஸ் செகண்ட் ரவுண்ட் வரப்போ அதில் ஜாயின் பண்ணாதவங்க என்ன சீட் வேகன்சி இருக்குன்னு கொடுத்து அடிஷனல் ஏதாவது வந்து அப்ரூவல் கிடைச்சுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணி கவுன்சிலிங்க்கு முன்னாடி நம்ம 2வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அதே போல 3வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அதே போல 4வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, ரைட்டா? அதெல்லாம் வந்து இவங்க பார்த்துப்பாங்க. கண்டிஷன் laid down in these prospectus are applicable for the candidates who seek admission to government medical college, dental medical college and ESIC college and KK Nagar, Chennai affiliated to the Tamil Nadu Dr. MGR University, Chennai and government quota in self-financing college and state private medical college. இப்போ நம்ம சொன்ன ரூல்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்? கவர்மெண்ட் சீட்டு, பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அலாட்டடுக்கு இதெல்லாமே எனி எக்ஸிஸ்டிங் நியூ காலேஜ் கெட்டிங் ரெகக்னேஷன் ஃப்ரம் தி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வில் பி இன்க்ளூடட் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங். அந்த டைம் ஆஃப் கவுன்சிலிங்ல வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்க, ரைட்டா? அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை கரெக்டா ஒரு வாட்டி இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கூட பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிரும். தேவையில்லாம கால் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் சார் இதுவா அதுவான்னு கேட்கக்கூடாது, ரைட்டா? ஒரு வீடியோ நம்ம போடுறோம்னா உட்காந்து தயவு செய்து ஒரு 10 to 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிரும். அப்போ ரவுண்டு 1 எப்படி நடக்கும், ரவுண்டு 2ல என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு, ரவுண்டு 3 என்ன ரூல்ஸ், ரவுண்டு 4 என்ன ரூல்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது சம்பந்தமா உங்களுக்கு ஃபர்தரா எங்கிட்ட எதனா டவுட் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன டவுட் அப்படின்றத கரெக்டா எழுதி வச்சுட்டு கால் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தான் பேசணும். வளன்னு பேசக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுது அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு, புரியல அப்படின்றது தெரியுது. ஆனா என்ன கேட்கணும் அப்படின்றது தெரியாமையே கால் பண்ணிட்டு சார் நான் என்ன கேட்கலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, ரைட்டா? சார் இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னு கவர்மெண்ட் கோட்டான்னு வேற சொல்லிட்டீங்க, எனக்கு மார்க்கே கவர்மெண்ட் கோட்டா வாங்குற அளவுக்கு இல்ல சார், நான் நெக்ஸ்ட் இயர் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் சார், 2027-28 அட்மிஷன் வரப்ப நான் கவர்மெண்ட் சீட்டை தட்டணும் சார், கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எப்படியாவது ஒரு 37 கவர்மெண்ட் காலேஜ், 23 வந்து பிரைவேட் காலேஜஸ், 3 பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவை சீட்டு தட்டுற அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தயாராகணும் சார். அதுக்கு என்ன தயார் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா RGR இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார். ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் ஏற்கனவே படிச்ச இடத்துல 60 பேர் 70 பேர்லாம் உட்கார வச்சிருந்தாங்க சார், 150 பேர்லாம் உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாங்க சார். எனக்கு எதனா டவுட்னா டீச்சர் கிட்ட கேட்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி டீச்சர் போயிடுவார் சார். இப்படி ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா RGRல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல கிடையாது. ஏன்னா 20 ஸ்டூடெண்ட் தான். புரியுதா சார்? நான் வந்து டவுட் கேட்கலான்னு போவேன் சார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் சரியா பேச மாட்டாரு, இதுவும் தமிழும் பேச மாட்டாரு சார், நான் எப்படி சார் கேட்கறது? நீங்க கவலையே பட தேவையில்ல, RGRல தமிழ் பேசக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அட்டகாசமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதா? அப்ப ஸ்பெஷல் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஒண்ணு சின்ன பேட்ச் அழகா, ஏன் அந்த அழகானா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு 4 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும், உங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுக்க முடியும், இண்டிவிஜுவல் அட்டென்ஷனை எங்கனாலையும் கொடுத்து அழகா உங்களை ஷேப் பண்ணி கொண்டாடுங்க. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசையா இருக்குல்ல, ஜாயின் பண்ணிக்கலாமா? உடனே கால் பண்ணுங்க 8695186995 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ற மூலமா காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்க கூடிய டீச்சர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஒரு தேவை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அழகா அட்டகாசமா உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்க டவுட்டை கிளியர் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதுல என்னெல்லாம் சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ அதெல்லாத்தையும் கிளாரிட்டி கொடுத்து உங்களை அடுத்த லெவல்ல எடுத்து போறதுக்கு எங்க டீச்சர் ரெடியா இருக்காங்க. உங்களை இந்த மாதிரி தயாரானீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் சீட் எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா நீங்க எடுப்பீங்க. அந்த மாதிரி நீங்க முழு முயற்சியோட நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா, சப்போஸ் சீட் கிடைக்கலப்பா என்ன பண்றது, நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்றோன்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோங்க. அப்புறம் என்னங்க, உங்களுடைய டைமை நாங்க வேல்யூ பண்றோம். எங்க கூட சேர்ந்து உங்க குழந்தை இல்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? உடனே ஜாயின் பண்ணுங்க. இவ்வளோ சொல்லி கூட உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களா? எங்கிட்ட பேசுங்க 9176552121, ரைட்டா? பேசுங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. அவ்வளவுதான். இந்த 1ஆம் தேதியோட RGRல அட்மிஷன் வந்து கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணிடுவோம். உடனே முந்துங்க, ரைட்டா? அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.
ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ் சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க. கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.